எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி சுபோதயம் மெசேஜில் பொறுமைக்கும் வீணே பொழுதுபோக்குவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொண்டால் வெற்றி நமதே அப்படிங்கிற ஒரு வாசகத்தை போட்டிருப்பேன். இங்கே 3 வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வெற்றி, இன்னொன்று பொறுமை, இன்னொன்று பொழுதுபோக்கு. இந்த 3க்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் தான் இந்த வாசகம் நமக்கு உணர்த்துறது. இப்போது முதல்ல நம்ம வெற்றிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற ரெண்டையும் இதோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெற்றி அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்ம தொழில் ரீதியாகவோ இல்லை கெரியர் ப்ரோக்ரெஷன்லேயோ இல்லை நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுலையோ இல்லை உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுலையோ இல்லை நம்ம நினச்ச காரியம் நடக்கிறச்ச இது எல்லாத்துக்கும் இந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ப்ரொமோஷன் கிடச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீ அடுத்த லெவலுக்கு போயிட்ட அப்படிம்போம். ஒரு ஆப்ரேஷன் ஒன்று ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷன் நடந்தது அப்படின்னு பார்ப்போம். இப்படி இந்த வாழ்க்கையில் நடைமுறையில் நம்ம இந்த சக்ஸஸ்ஸுங்கிற இந்த வார்த்தையை நம்ம வெவ்வேறு விதத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே நான் யூஸ் பண்ணுறது வேறு ஒரு கோணத்தில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காரியம் நம்ம செய்ய முற்படுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த காரியம் நம்ம நினச்ச மாதிரி நினச்ச விதத்தில் அது நடக்குமா அப்படின்னா 90% அது அந்த மாதிரி நடக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடு கட்டுறச்ச என்ன ஆகும், நமக்கு லோன் கரெக்டான நேரத்தில் சாங்ஷன் ஆகாது. இல்லை நம்ம ஆளுங்களை கூட்டிருப்போம், அவங்க ஒழுங்காக வேலை செய்யாமல் அதை டிலே பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லை அப்படின்னா மழை அந்த கட்டடம் கட்டுறதுக்கு தடையாக இருக்கும். இப்படி நம்ம இந்த ஒரே ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டாவே எத்தனை தடங்கள் எத்தனை தடைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த தடைகள் தடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு யூஸ்வலாக ஒரு டென்ஷனை கொடுக்கும். என்னப்பா இது நடக்கலையேன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக டெவலப் ஆகும், நம்ம ஹெல்த்தை அதை எஃபெக்ட் பண்ணும். இப்போது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா 2 விதமான ரூட் இருக்குது. ஒன்று, நம்ம பொறுமையாக இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் எடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணுறது. இன்னொன்று, அதை பற்றியே பேசி புலம்பி நம்ம எந்த காரியமும் பண்ணாமல் நம்ம எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேலை நடக்கவே இல்லை, எனக்கு இப்போது என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்னா இது 2 ஓடலைன்னா என்ன ஆகும், நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், வீணாக பொழுதை போக்கின்னு இருப்போம். எது இந்த ப்ராப்ளமை நம்ம நினச்சி ஆனால் பொறுமையாக இருக்கிறதுங்கிறது இது இல்லை. பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த தடைகளுக்கு என்ன வழி, இந்த தவறுகளுக்கு என்ன வழி, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வேறு யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்ட இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறதுல நம்ம
ஈடுபடுறச்ச நம்ம வந்து வெறும் பொறுமையாக சும்மா ஒன்றுமே பண்ணாமல் இல்லை, நம்ம அந்த பொறுமையோட நம்ம வந்து இன்னொரு ஒரு ஃபேக்டரை நம்ம சேர்க்குறோம். அதாவது அதற்கு அதற்கு தேவையானவற்றை நம்ம சேர்க்குறோம். அப்படின்னா பேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஃபேக்டர், இன்னொன்று வந்து ஆக்டிவிட்டிங்கிற ஒரு ஃபேக்டர். ஸோ பேஷன்ஸ் ப்ளஸ் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல இருக்கிறச்சே என்ன ஆகும், நம்ம வந்து மற்ற விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷனுங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போது அது நம்மளை அந்த வெற்றி பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதை விட்டுட்டு நம்ம வெறும் எந்த ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளமை பற்றியே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, ஒன்று நம்ம அந்த ப்ராஜெக்ட் மேலேயே நம்ம ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிப்போம். we will become very disinterested in that project. இன்னொன்று ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேடி போக ஆரம்பிச்சிடுவோம். அதில் தான் நம்ம வந்து நிறைய நேரத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் people start overeating, people start over exercising, people start doing things which is not ordinary. ஸோ இதை எதுக்கு பண்ணுறாங்கன்னா, they are not moving towards the positive side in finding what needs to be done, but they are moving to the negative side in the form of distraction. இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அவங்களால எடுத்துக்க முடியாமல் they go into depression. ஸோ இந்த மூணுமே, இது வந்து வெதர் அது டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம், இல்லை டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லை டிப்ரெஷனாக இருக்கலாம், இது மூணுமே ஒரு நான் ஆக்டிவிட்டி. ஸோ பேஷன்ஸ் ப்ளஸ் நான் ஆக்டிவிட்டி என்ன ஆகும், யூ வில் பி லெஃப்ட் வேர் யூ ஆர், யூ வில் பிகம் அன்ப்ரொடக்டிவ். whereas patience plus an activity related to your goal, that is very important. They should be related to your goal. When that happens, then you will be put back into the path of success. So இந்த சக்ஸஸ்ஸுங்கிறது வெறும் நம்ம பார்க்குற இந்த எக்ஸ்டர்னலாக இருக்கிற சக்ஸஸ் கிடையாது. ஒரு தடங்களை மீறி, ஒரு டிலேவை மீறி, ஒரு அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸை மீறி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறச்ச அது நமக்கு கண்டிப்பாக வெற்றியவே தரும் என்று சொல்லி மீண்டும் நாளை இன்னொரு சுபோதயம் மெசேஜோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.